கடைசியில த்ரிஷாவோட கேரக்டர் நைஸ், நல்லா இருந்துச்சு. எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம எஸ்டிஆரோட ஆக்டிங்லாம் சூப்பராகவே பண்ணியிருந்தாப்புல. எஸ்டிஆரோட பிசிக்கும் அவரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. பட் பறந்து கமல் சாரோட ஆக்டிங் சொல்லவே தேவையில்ல. அபிராமி மேம் அவங்களும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்களோட கதாபாத்திரத்தை நல்லா இருந்துச்சு. நாயகனை ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணல. பட் ஆனால் நாயகனோட ரிசம்னன்ஸ் எல்லாம் நிறையவே இருந்துச்சு இந்த படத்துக்குள்ள. செக்கச்சவந்த வானமா இருக்கட்டும், எக்கச்சக்கமான படங்கள், அவரோட படங்களே நிறைய இடத்துல எட்டி பார்த்ததையும் நான் பார்த்தேன். அவரோட மியூசிக் கூட எட்டி பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு பிஜிஎம் பேக்ரவுண்ட்ல பிளே ஆனப்போ செக்கச்சவந்த வானத்தோட பிஜிஎம் பிளே ஆகுதுரே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. மணி சார், இது எப்படி தெரியுமா இருக்கு? நீங்க ஒரு டைலாக் வச்சிருந்தீங்க, இலையில சாப்பாடெல்லாம் சூப்பரா போட்டு கடைசியில பிய தடவி விட்டுருவான் அப்படின்ட்டு ஒரு டைலாக் வச்சீங்க. அந்த மாதிரிதான் இருந்துச்சு எனக்கும். படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் டீசரா இருக்கட்டும், அது வந்து ஒரு வேற லெவல் படமா இருக்க போது தி கேங்ஸ்டர்லயே ஒரு மாதிரி வித்தியாசமா சூப்பரா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். என்னதான் சொன்னாலும் படத்துல எஸ்டிஆர் இருக்காப்புல, கமலஹாசன் இருக்காப்புல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் நல்லாவே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல தான் கொஞ்சம் சில பிரச்சனைகள்லாம் நிறைய இருந்துச்சு. ஒரு ஆவரேஜ் வாட்ச் தான், ஒன் டைம் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடிக்கடி அதான் வர்கீஸ் சொல்றியே, அத முதல்ல நிறுத்து. சரி அண்ணாச்சி, அண்ணாச்சிக்கு பிடிக்காத வார்த்தையை இனிமே சொல்ல மாட்டான். அதான் வர்கீஸ்.